மோட்டோ என்ன இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீலா இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல மோட்டோஸ் லான்ச் பண்ணக்கூடிய டிவைஸ் எல்லாமே என்ன காரணம்னா, லான்ச் பண்ணக்கூடிய மொபைலோட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெக்ல தான் மொபைலுமே லான்ச் பண்றாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா மோட்டோவோட G84 5G மொபைல் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கைக்கு வந்தது. இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது OLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது, குறிப்பா IP ரேட்டிங்லாம் கொடுத்திருக்காங்க இந்த போனுக்கு, OS சப்போர்ட்டோட எல்லாம் வருது. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கிறது எனக்கு ஹைலைட்டா தோணுது. அண்ட் ஒரு சில குறைகளுமே என்னால பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல அந்த மோட்டோவோட லோகோ கொடுத்துட்டு பாட்டம்ல Moto G84 5G அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப்ல பிரைஸ் என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல என்ன ரேம் வேரியன்ட், என்ன ஸ்டோரேஜ் அப்படின்றது, கலர் வேரியன்ட்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு டோட்டல் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். கேஸ் மொபைல்லே போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை பார்க்கும்போது செம்ம ஸ்லிம்மா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. வெயிட்டுமே பெருசா இல்லாத மாதிரி இருக்கு. இதை பத்தி டீடைலா நம்ம வீடியோல வந்து பேசலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட ஒரு குட்டி கவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாம ஃபுல்லா பேப்பர் மெட்டீரியலே யூஸ் பண்ணிருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லியா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். போனை கையில் எடுத்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆனது, நீங்களும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபீல் தான் வரும். என்ன அப்படின்னா, என்ன ரொம்ப ஸ்லிம்மா வெயிட்லெஸ்ஸா இருக்கிற ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 7.6 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த திக்னஸ் சூப்பர்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி வெயிட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 168.3 கிராம் தான் வெயிட்டே இருக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அல்ட்ராலாம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 200 கிராமுக்கு மேலதான். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது செம்ம லைட் வெயிட்டா இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேகன் லெதர் அந்த டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரப்பர் வித் பிளாஸ்டிக் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இது வந்து இருக்கு. அந்த டெக்ஸ்சர்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் டெக்ஸ்சர்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. கலர் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலா கீழே பாத்தீங்க அப்படின்னா பேண்டோன் அப்படின்ற ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவங்க வெப்சைட்லயே போய் பாத்தீங்க அப்படின்னா கலர் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விவோ மெஜந்தா அப்படின்ற கலர் தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கலரை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கலரை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மொபைலுக்காகவே ஸ்பெஷலா வந்துட்டு பேண்டோன் இருந்து இவங்க வாங்கி டை அப் பண்ணிருக்காங்க. இந்த மெஜந்தா கலர் பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்கா பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா ஒரு யூனிக்கான கலரா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. இல்ல ப்ரோ இதே வேற கலர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா மேஸ்மெல்லோ ப்ளூ அப்படின்ற இன்னொரு கலருமே இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெதர் டைப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிட்நைட் ப்ளூ அப்படின்ற நார்மல் பிளாஸ்டிக் டைப்ல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பக்கமே மினிமம் பெசல்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பா பாட்டம்ல எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதையும் தவிர்த்துட்டு மினிமமா கொடுத்தது ஓவரால் லுக்கை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு மொபைல் வந்து ஸ்கொயர் டைப்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் பேக் சைட்ல சின்னதா சாம்பர் பண்ண மாதிரி இருக்கு. யூஸ் பண்றதுக்கு குத்துற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட் ஸ்கொயர் மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சாம்பர் பண்ணிருக்கனால கையில ஹோல்டு பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் அண்ட் திக்னஸ் கம்மியா இருக்குன்றனாலையும் சிங்கிள் ஹேண்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கும் சரி, இந்த மாதிரி கையில ஹோல்டு பண்ணி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னாலுமே அந்த கம்ஃபர்டபுளுக்கு இந்த மொபைல் செம சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு மொபைல்ல IP54 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா இந்த சார்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நார்மலா போனுக்குள்ள எந்த ஒரு டஸ்ட் போகாம வந்துட்டு இந்த 5 ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதுவே அந்த 4 அப்படின்னு பார்க்கும்போது தண்ணியை நார்மலா எந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலும் கூட உள்ள போகாதுன்றதுக்கு தான் இந்த ஒரு IP54 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியாம போன்ல தண்ணி எல்லாம் பட்டுருது அப்படின்ற பட்சத்துல லைட்டா தொடச்சிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கூட போனுக்கு பெரிய ப்ராப்ளம் வராம இது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.55 இன்ச் ஃபுல் HD பிளஸ் 10 பிட் OLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சோ இதை தாண்டி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடயுமே வருது. நீங்க ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz இல்லாட்டி 120 Hz செப்பரேட்டா சூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்ல ஆட்டோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 60 Hzல இல்லாட்டி 120 Hzல வந்து அதுவே சேஞ்ச் ஆகி ஒர்க் ஆகிக்கும். ஸோ ஆட்டோ செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் கூட யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் கொடுக்குது. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது NEG கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது எந்த லெவல்ல இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட நான் வியூ பண்ணி பார்க்கும்போது பிரைட்னஸ் ஓட லெவல் நல்லாவே இருக்கு. ஓவரால் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது OLED டிஸ்ப்ளே 10 பிட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுலயும் குறிப்பா HDR10 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குலாம் சில மொபைல்ல தான் நான் வந்து பார்த்திருக்கேன், இதுலயும் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ்மே பாத்தீங்க அப்படின்னா 1300 வரைக்கும் போற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஓவரால் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய் கீழே வரக்கூடிய பட்ஜெட்ல ஒரு சில போன்ல தான் நான் வந்து பார்த்திருக்கேன். ஸோ இதுலயும் கொடுத்துருக்காங்கன்றது இந்த போனுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம். யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா அன்லாக் ஆகுது. சப்போஸ் நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக்குமே பண்ணிக்க முடியுது. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடுல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்ல ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லயே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5G பொறுத்த வரைக்கும் 14 பேண்ட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுறதுனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் வருது. அதை டாப்லயுமே வந்து மென்ஷனும் பண்ணிருக்காங்க. அந்த டாப்லயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் மோட்டோ மொபைல் யூஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசனே ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரன் ஆகுது. பாக்குறதுக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு ஒரு பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அதிகமா எதுவுமே வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் மோட்டோவுக்கு இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இவங்களோட ஆப்பும் கூகுளோட ஆப் தான் அங்கங்க ஒரு 4-5 ஆப் தேவையில்லாத இருக்கு, பெருசா நம்ம யூஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சில ஆப்பை மட்டும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியரான OS-க்கான ஃபீல் கிடைக்கும். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கிறது 13, அடுத்து வரக்கூடிய 14க்கான அப்டேட் வரை கொடுப்போம் அப்படின்றாங்க. இன்னொரு வருஷம் சேர்த்து கொடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.45ஓட இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்க பார்க்கலாம். பேக் சைடுல டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.88ஓட வருது. அண்ட் இதுல OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஹைலைட்டான விஷயம். சப்போஸ் நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஷேக்கிங் இல்லாம இருக்கிறதுக்கும், வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஸ்டேபிளான வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல எடுக்கப்பட்ட அந்த ஒரு சில போட்டோஸ் வந்து பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இந்த ஸ்பாட் கலர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்க எந்த கலரை சூஸ் பண்றீங்களோ அந்த கலர் மட்டுமே உங்களுக்கு இருக்கும், மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அங்கங்க நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி ஒரு 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் போட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் போட்டோ மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 118 டிகிரி வரைக்குமே ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கேமராவை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோவும் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ செப்பரேட்டான லென்ஸ் கொடுக்காம இந்த போட்டோஸோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நார்மல் இந்த 2 மெகா பிக்சல் அந்த மாதிரி கொடுக்கறத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த டெப்த் சென்சாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே 3 யூஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல வரக்கூடிய செல்ஃபி கேமரால 1080p 30 fps மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 1080p 60 fps இல்லாட்டி 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் பேக் சைட்ல இந்த OIS சப்போர்ட் இருக்கனால நம்ம நார்மலா எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோஸ் நம்மளால எடுக்க முடியுது. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து தாராளமாக கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப்பை பற்றி பெருசாக ஒரி பண்ணணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு ப்ராசஸர் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-25 ஃபோன்லனாலும் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபோனில் யூஸ் பண்ண அதே ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இப்போ நீங்கள் லைவாக வந்து பார்க்க முடியும். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X யூஸ் பண்ணியிருக்காங்க. 12GB ரேம் வேரியன்ட் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2ல 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ப்ராசஸர் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்குமே அது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடரா போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் பர்ஃபார்மன்ஸ்ல பெருசா குறை இல்லை. அண்ட் இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 12GB ரேம் வேரியன்ட் கொடுக்குறதுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் எக்ஸ்பேண்டபிள் ரேமை பொறுத்த வரைக்கும் 3GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலா பிரைஸுக்கு ஏற்ற ஒரு ஒர்த்தான டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேங்க் ஆஃபர் இந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட குறையலாம். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயம் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்தது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா? ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கு ப்ரோ, வாங்க போறேன், இல்லை இந்த அப்கிரேட்லாம் நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு என்ன தோணுது? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் நீங்க என்ன சொல்றீங்கன்றதை தெரிஞ்சுப்பேன். மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.